ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யெஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை வச்சு எப்படி பால்கோவா செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்மளோட சேனலில் அதை எப்படி செய்யலாங்கிறத விரிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைப்படி அளவுக்கு வேர்க்கடலையை இது மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பால்கோவாவுக்கு ரொம்ப பிஞ்சு காயாக தாங்க எடுத்திருக்கோம். உங்களுக்கு நாட்டு கடலக்காயாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் கடலக்காயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா கடலக்காயும் நம்ம உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பால்கோவா செய்கிறதுக்கு பிஞ்சு கடலக்காயாக இருந்ததுன்னா நம்ம பால்லையே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எனக்கு கடலக்காய் வந்திருக்கு. இதை போய் நம்ம பால்கோவாவை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட கடலக்காயை ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா 1/2 லிட்டரு பாலை, அதாவது திக்கான பால், தண்ணி கலக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ண கடலக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கடலக்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கோம். எதுக்காகனா கடலக்காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக. நீங்கள் நான்ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்க எந்த ஒரு பாத்திரத்துலேயுமே இதை செஞ்சிடலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற கடலக்காய் ரொம்ப முத்தலாக இருக்குது அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் கடலக்காய் வைக்கிறதுக்காக 2 விசில் விடுவோம்ல, அந்த மாதிரி வேச்ச கடலக்காயில் கூட நீங்கள் இது போல் பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நமக்கு பால் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கடலக்காயும் சீக்கிரம் வெந்து வந்துடும். அதே போல் பாலும் நல்லா உள்ளே கொதிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி பொங்கி கீழே இறங்குறது உங்களுக்கு தெரியுதில்ல? அதுபோல் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அடிப்பிடிக்காது. நம்ம அப்பப்போ கிண்டி விட்டால் போதும். இப்போது ஓரளவுக்கு பால் பாதி அளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அரைப்படி கடலக்காய்க்கு 1/2 லிட்டர் வீதம் நம்ம பால் எடுத்துருக்கோம். அதுபோல் உங்களுக்கு எந்த அளவில் கடலக்காய் எடுத்துருக்கீங்களோ கடலக்காய் மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கரையோடு சேர்ந்த பால் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவைன்னா அந்த அளவுக்கு போதும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். இது போல் நல்லா பால் திரண்டு வந்துடும். நமக்கு பால்கோவா கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும். இதுக்கு நம்ம நெய்யோ இல்லை ஏலக்காயோ எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நம்ம அப்படியே கடலக்காயோட ஃப்ளேவர்லேயே சாப்பிட்றலாம். இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்க கடலக்காய் பால்கோவா ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு, அது கூட ஹெல்த்தியான ஸ்வீட்டும். பாலும் ஹெல்த்தி, நமக்கு கடலக்காயும் ஹெல்த்தி. ரெண்டுமே வேக வச்சு நம்ம சுண்டை வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேருமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.